தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்களுடைய நண்பன் போத்திராஜ் பேசுகிறேன். மணி குரோத் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்சியல் கன்சல்டன்சி நிறுவனம். இது நம்மளுடைய ராஜபாளையத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த நிறுவனத்தில் நான் ஒரு பொருளாதார நிபுணராக ஒரு ஆலோசகராக நான் இருக்கேன். ஸோ இந்த மணி குரோத்ன்ற இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நான் உங்ககிட்ட பொருளாதாரம் சார்ந்த விஷயத்த நான் உங்ககிட்ட இப்போ பகிர்ந்துக்கிற போகிறேன். இந்த சேனல் ஒரு பொருளாதாரத்துக்கு உண்டான ஒரு வழிகாட்டி. மணி குரோத், அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நம்ம எப்படி வளர்ச்சி அடைகிறது, எப்படி வளர்ச்சி அடைய செய்யறது அப்படின்ற அந்த விஷயத்தை பற்றி நம்ம இந்த சேனலில் நம்ம விவாதிக்க போகிறோம். எந்த அடிப்படையில் நம்ம பணத்தை வளர்ச்சி அடைய செய்ய போகிறோம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணம் ஒரு 10,000 ரூபாய் எப்படி 30,000 மாற்றுறது, எப்படி அதை 50,000 மாற்றுறது, ஒரு 1 லட்ச ரூபா பணத்தை நம்ம எப்படி 3 லட்சமா மாத்துறது, எப்படி 5 லட்சமா மாத்துறது. ஸோ இந்த மாதிரி பணத்தை எப்படி நம்ம குரோத் பண்றது, பணத்தை எப்படி வளர்ச்சி அடைய செய்யறது அப்படின்ற அந்த விஷயத்தை பத்தி நம்ம இந்த சேனல்ல பேச போறோம். அப்போ அதுக்கு உண்டான டூல், எந்த அடிப்படையில் நம்ம பணத்தை குரோத் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முதலீடு பண்ணி நம்ம பணத்தை நம்ம வளர்ச்சி அடைய செய்ய போறோம். அந்த சார்ந்த நம்ம விஷயத்த நம்ம இந்த சேனல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு குறுகிய காலத்துல, ஒரு ஷார்ட் பீரியட்ல நம்ம பணத்தை ஒரு அதிகமான ஒரு லாபத்தை நம்ம ஈட்ட போறோம். அதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம இந்த சேனல்ல நம்ம ஒவ்வொன்றா நம்ம விவாதிக்க போறோம். இந்த மணி குரோத், இந்த இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ இந்த மணி குரோத்தை எந்த அடிப்படையில நம்ம வளர்ச்சி அடைய செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு உண்டான டூல்ஸ் அப்படின்னு பார்த்தா முதல்ல நம்மளுடைய இன்கம்மை நம்ம அதிகப்படுத்த போறோம். நம்முடைய இன்கம்மை நம்ம அதிகப்படுத்த போறோம். அப்ப ஏற்கனவே நம்ம ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில நம்ம ஈடுபட்டுக்கிட்டு இருப்போம். ஒருத்தர் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க, ஒருத்தர் ஒரு மில் தொழிலாளியா இருப்பாரு, ஒருத்தர் கடையில வேலை பார்ப்பாப்புல. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஆட்டோ ஓட, இப்படி ஒவ்வொரு நபருமே அவங்க ஏதோ நம்ம ஒரு தொழில பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த தொழில பண்ணிக்கிட்டு நம்மளுடைய வருமானத்தை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னா, நம்ம புதுசா ஒரு தொழிலுக்கு நீங்க போகணும் அவசியம் கிடையாது. வேற ஒரு தொழிலை நீங்க ஒரு பார்ட் டைமா பண்ணி உங்களுடைய இன்கம் அதிகப்படுத்தணும் அவசியம் கிடையாது. ஏற்கனவே நீ என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த தொழில் பார்த்துக்கிட்டு உங்களுடைய வருமானத்தை நம்ம இரட்டி பார்க்க போறோம், இன்க்ரீஸ் பண்ண போறோம். அதுக்கு என்ன டூல் அப்படின்னா அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்மகிட்ட வரக்கூடிய இந்த வருமானத்துல நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா நமக்கு ஒரு வருமானம் வரப்போகுது. ஸோ அதனால நம்மளுடைய இன்கம் இன்க்ரீஸ் அதிகமாக போகுது. ஸோ இது நம்ம ஒரு டூல், எப்படி நம்ம பணத்தை வளர்ச்சி செய்ய போறோம்ன்றத நம்மளுடைய இன்கம்மை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா நம்ம கடன். இப்போ கடன், அடுத்த டூல்ஸ் கடன். இப்போ கடன் நம்ம எப்படி வாங்குறது, கடன் வாங்குறது சரியா தப்பா, கடன் வாங்கினா அந்த கடனை எப்படி பயன்படுத்துறது, அந்த கடனை நம்ம எப்படி நம்ம வாங்கக்கூடிய ஒரு கடனை நம்மளால அதை ஒரு இன்கம்மை மாற்ற முடியும், அதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்றத நம்ம இந்த விஷயத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு குறுகிய ஒரு வட்டி விதத்துல நம்ம ஒரு கடனை வாங்கி அதை ஒரு இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல இருந்து மிகப்பெரிய ஒரு லாபத்தை நம்ம ஈட்ட போறோம். ஸோ அதனால நம்ம வாங்கக்கூடிய கடனே நமக்கு ஒரு வருமானமா நம்ம மாறும். ஸோ அந்த விஷயத்த நம்ம இந்த சேனல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறமேட்டு அடுத்த டூல் சேவிங்ஸ். இப்ப நம்ம சேவிங்ஸ் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்துல ஒரு பகுதியை போய் நம்ம என்ன செய்யறோம்னா சேவிங் பண்றோம். இப்ப இந்த சேவிங் பண்றது சரியா தவறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடீஸ்வரங்க யாருமே பணத்தை சேவிங் பண்றது இல்லைங்க. அதாவது நீங்க சேவிங் பண்றது நீங்க ஒரு ஏழை, நீங்க ஒரு மிடில் கிளாஸா இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு ஏழையா இருந்தீங்கன்னா உங்களை ஏழையாவே ஆக்கும். நீங்க சேவிங் பண்றது அந்த டூல், அந்த பழக்கம் நம்மள ஒரு ஏழையாவே வச்சுக்கிட்டு இருக்குங்க. நீங்க சேவிங்ஸ் பண்ணினீங்கன்னா, சேமிப்பு பண்ணினீங்கன்னா. ஆனா அதே இது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்கன்னா நீங்க ஒரு ஏழை, ஆனா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க அதை உங்களை கோடீஸ்வரனா மாத்தும். ஸோ அதனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, சேவிங்ன்ற முறையில நம்ம என்ன செய்யறோம்னா அந்த பணத்தை போய் முடக்கிறோம். ஒரு இடத்துல நம்ம பணத்தை என்ன செஞ்சிடறோம்னா நம்ம முடக்கி வச்சிடும். அந்த பணத்தை எங்கேயும் நகர விடாம. இப்ப எக்ஸாம்பிளா நம்ம ஒரு சீட்டு, ஏழை சீட்டு ஏதோ ஒரு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேமிப்பு பண்றோம் அப்படின்ட்டு போய் மாதம் ஒரு 5,000 நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3,000 5,000 நம்ம சேமிப்பு பண்றோம். ஒரு ஏழை சீட்டு மாதிரி போறோம். அப்படி ஒரு 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு நம்ம பணம் கட்டுறோம். அப்படி என்ன ஆகுதுன்னா நம்ம பணம் ஒரு இடத்துல போய் தங்கிடுது, அது சேவிங்ஸ் ஆகுது. அப்பனா அது என்ன, பணத்தை நம்ம முடக்கிறோம்.
எந்த ஒரு இதுவும் இல்லாம பணத்தை நம்ம வந்து முடைக்கிறோம். அதே மாதிரி பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் போட்டாலுமே அந்த பணத்தை நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம முடக்கிறோம். ஒரு பணத்தை வந்து நம்ம வந்து நகை வாங்கினாலும் சரி, அந்த நகையை போய் நம்ம பீரோக்குள்ள வச்சிரும். அப்போ அந்த பணம் வந்து எந்த இடத்துலயுமே மூவ்மெண்ட் ஆகாம ஒரு இடத்துல வந்து நம்ம என்ன செஞ்சப்போனா அந்த பணத்தை வந்து நம்ம அடக்கி வச்சிரும், மூவ்மெண்டே இல்லாம பண்ணிடும். ஸோ அதனால அந்த பணம் வந்து வளர்ச்சி அடையாதுங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு சில சீட்டு இந்த மாதிரி சேவிங் பண்றது இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படின்னா அந்த பணம் வளர்ச்சி அடையும். ஸோ அதனால நம்ம வந்து சேவிங்ஸ்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இதுக்குள்ள என்ன வித்தியாசம், எப்படி நம்ம வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம சேவிங்கை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்துறது. ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வாங்குற கடனையும் நம்மளுடைய இன்கம்மா மாற்ற போறோம், நம்ம இன்கம்மை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம், நம்முடைய சேவிங்ஸை நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா மாற்ற போறோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து நீட்டா வந்து இதை ஒவ்வொருதையும் பண்ணி இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இந்த சேனல் வாயிலாக எப்படி பண்ண போறோன்றதை கத்துக்கிட்டு இதன் மூலயமாக நம்ம வந்து நம்மளுடைய மணியை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ இதன் மூலயமா உங்க கையில வந்து என்ன செய்யும்னா பணம் வந்து இதன் மூலயமா உங்க பணம் வந்து உங்க கையில வந்து அதிகமா வரும், உங்க கையில பணம் கிடைக்கும். இன்றைய சூழ்நிலையில உங்களுக்கு வந்து பணம் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கும். உங்களுக்கும் பணத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி வந்து இப்ப வந்து அதிகமா இருக்கும். ஸோ நாங்க சொல்லக்கூடிய இந்த விஷயத்த, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க கையில் எடுக்கும்போது பணத்துக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி வந்து கொஞ்சம் குறையும். ஸோ பணத்தை நீங்க இதுக்கு முன்னால கையாண்ட விதம் வந்து மாறும். இதுக்கு முன்னால பணத்தை நீங்க எப்படி பார்த்தீங்களோ அந்த பார்வையை வந்து உங்களுக்கு மாறும். நீங்க வந்து ஒரு மாம்பழத்தை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற அந்த விதையை எடுத்து நம்ம நட்டு வச்சு அது மரமா வளர்ந்து அதுல இருந்து என்னால ஒரு 1000 மாங்கனியை வந்து உங்களுக்கு திரும்ப கொடுக்க முடியும். நீங்க ஒரு மாம்பழம் கொடுத்தீங்கன்னா என்னால வந்து என்ன செய்ய முடியும், அந்த விதையை நம்ம நட்டு வச்சு 1000 மாங்கனியை திரும்ப உங்களுக்கு வந்து என்னால கொடுக்க முடியும். அது போலதாங்க நீங்க என்கிட்ட ₹1 என்கிட்ட நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க ஒரு இடத்துல வந்து ₹1 நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா திரும்ப அது ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு ₹1000 கிடைக்குங்க. எப்படி வந்து நம்ம வந்து ஒரு மாம்பழத்துல இருந்து 1000 மாங்கனி வர்றது எப்படி சாத்தியமோ, எப்படி உண்மையோ, அதே போலதான் அதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ₹1 ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ₹1000 நம்ம ரிட்டர்ன் எதிர்பார்க்கிறோம்ல, கிடைக்கும்ல, அதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட். அதை எந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து இந்த சேனல்ல நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்த நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப வந்து நம்ம சாதாரண ஒரு ஏழைக்கும் ஒரு கோடீஸ்வரனுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இந்த பணத்தை கையாளுறதை பொறுத்தவரையில. நம்ம வேலைக்கு போறதுனால நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம், அதனால நம்மளுடைய கடன் பிரச்சனை தீராதுங்க. நம்ம வந்து ஒரு பணக்காரங்களா ஒரு கோடீஸ்வரன் ஆக முடியாது. நீங்க இப்ப வந்து ஒரு கோடீஸ்வரரா இருக்காரு ஒருத்தர், அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா நீங்க வந்து கோடீஸ்வரருக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவர் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு, நான் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனாங்க, இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனதுனால நான் வந்து கோடீஸ்வரன் ஆயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டாரு. எந்த ஒரு கோடீஸ்வரனும் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய் கோடீஸ்வரன் ஆனதே இல்லைங்க. அது நேற்றும் கிடையாது, இன்னைக்கும் கிடையாது, நாளைக்கும் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ வேலைக்கு போய் நம்மளால கோடீஸ்வரன் ஆக முடியாதுங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணத்தை அந்த கோடீஸ்வரன் எப்படி கோடீஸ்வரன் ஆனாங்கன்னா அவங்க வந்து பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால அவங்க அந்த இடத்த அடைஞ்சாங்க. அதனாலதான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி நீங்க இது வரைக்கும் ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ இல்ல உங்க நண்பர்களோ உறவினரோ யாரும் உங்ககிட்ட வந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க இது வரைக்கும் படிக்காத ஒரு பாடத்தை நம்ம இந்த சேனல் வாயிலாக மணி குரோத் அப்படின்ற இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு டாக்டரை போய் சந்திக்கிறோம், அவர் சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றோம், அந்த உடல்நிலை சரியாகும். உங்களுக்கு லீகலா ஒரு பிரச்சனை, சட்டப்பூர்வமா ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு வழக்கறிஞரை நம்ம சந்திக்கிறோம், அந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த லீகலா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருதுங்க. உங்களுக்கு பணம் ப்ராப்ளம் வந்துருச்சு, இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, யாரை போய் நீங்க சந்திப்பீங்க, எப்படி உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்? ஸோ அதுக்கு தாங்க இந்த மணி குரோத் அப்படின்றது ஃபினான்சியல் கன்சல்டன்சி. இதை நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய பணம் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது, உங்களுடைய இன்கம் வச்சு எப்படி நீங்க வந்து அதிக அளவுல பணத்தை சம்பாதிக்குது அப்படின்ற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடை நம்ம வந்து இந்த மணி குரோத்ன்ற இந்த கன்சல்டன்சி நிறுவனம் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குங்க. இது வந்து ராஜபாளையத்துல இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் மந்த் இந்த கம்பெனியோட லான்ச் ஓப்பனிங் இருக்குது. அதை நம்ம அந்த தேதியை நான் வந்து பின்னால் அடுத்த வீடியோவில் நான் அறிவிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பொறுத்தவரையில நம்ம வந்து வாரம் ஒரு வீடியோ, மண்டே திங்கக்கிழமை மண்டே 6 மணிக்கு நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்புல நம்ம இப்போ சொன்ன மாதிரி பணத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்றது, வருமானத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்றது, கடன்னா என்ன,
இன்னும் சேவிங்ஸ்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இப்படின்னு ஒவ்வொரு தலைப்பையும் நம்ம வாரத்துல ஒவ்வொரு நாளும் திங்கக்கிழமை ஒவ்வொரு வீடியோவா வந்து நம்ம இந்த யூடியூப் சேனல்ல நம்ம வந்து போட போறோம். இந்த வீடியோ வந்து உங்களுடைய வாழ்க்கைய மாத்த போதுங்க. உங்களுடைய சக்சஸ் நீங்க பார்க்கக்கூடிய இந்த வீடியோல இருந்து ஆரம்பமாக போகுது. ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை நம்ம இந்த யூடியூப் சேனல் வாயிலாக புது புது கருத்துக்களோடு நம்ம உங்களை சந்திக்க வரோம். அதுக்கு நீங்க வந்து இந்த சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.